Hi friends, welcome to YTechTamil. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா squadhelp.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் எதுக்காக அப்படின்னா இது மூலமாக நீங்கள் வந்து நேமிங் ஐடியாஸ் கொடுக்கறதன் மூலமாக மணி ஏர்ன் பண்ண முடியும். இந்த வெப்சைட்டில் வந்து இப்போது புதுசாக வந்து ஏதோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்காக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நேம் தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு நேமிங் கண்டெஸ்ட் வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்டெஸ்ட்டில் வந்து யார் வின்னரோ அவங்களுக்கு இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. $100 இல்லைனா $200 $300 அந்த மாதிரி அந்தந்த கண்டெஸ்ட் தகுந்த மாதிரி அவங்க வந்து ப்ரைஸ் சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு நேம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. என்ன டைப் ஆஃப் கம்பெனி, என்ன பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன், நேம் வந்து எத்தனை வேர்டில் இருக்கணும், என்ன மாதிரி ப்ரொனன்சியேஷன் வேணும், அவங்களுக்கு வந்து வெப்சைட்டும் வேணுமா, அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அவங்களோட டைப் ஆஃப் பிஸ்னஸ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நேம் சஜஷன் தான் கொடுக்குறீங்க. ஸோ அது ஒரு வேர்டு இல்லைனா 2 வேர்டு மட்டும்தான் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த நேம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவங்க அப்படின்னா அதோட கேஷ் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது ஃபேக்கெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ரியலாக வந்துட்டு இதில் பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து இன்டர்நேஷ்னல் வைடு எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறதால பெரிய பெரிய பிஸ்னஸ் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வெப்சைட்டில் வந்து 3 டைப் ஆஃப் கண்டெஸ்ட் வந்து இருக்குது. ஒன்று வந்து நேம் வந்து நீங்கள் ஐடியா கொடுக்குறது, இன்னொன்று வந்து லோகோ ஐடியா கொடுக்குறது, தேர்டு வந்து டேக்லைன்ஸ் வந்து கொடுக்குறது. இப்போ ஒரு பிஸ்னஸ் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு டேக்லைன் ஜஸ்ட்டு ஒரு லைனில், ஒரு சென்டென்ஸ் இல்லை ஒரு லைனில் வந்து நீங்கள் வந்து டேக்லைன் வந்து கொடுக்கணும். லோகோ வந்து அவங்களோட பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன் படிச்சுட்டு அந்த பிஸ்னஸ் தகுந்த மாதிரி நீங்கள் லோகோ டிசைன் ஐடியாஸ் வந்து கொடுக்கணும். நீங்கள் லோகோ டிசைன் பண்ணி தரணும்னு இல்லை, லோகோ டிசைன் இப்படி பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஐடியா மட்டும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து உங்களோட சப்மிஷன் வந்து கொடுக்கலாம். நேமிங்க்கு வந்து அந்த நேம்க்கு ஈக்குவலாக வந்து அவங்க யூஆர்எல் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த யூஆர்எல் வந்து இப்போ அவைலபிளாக இருக்கா, நீங்கள் கொடுக்குற நேம் சஜஷனுக்கு யூஆர்எல் அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த நேம் ஐடியா வந்து நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் 1-2 வேர்டு இல்லை லைன் வந்து இல்லை ஏதோ ஒரு லெட்டர் வந்து எக்ஸ்ட்ராவோ இல்லை அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த இது ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு கண்டெஸ்ட்டில் என்ட்ரி வந்து நீங்கள் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 252 கண்டெஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் லைவில் இருக்குது. ஸோ ஒரு கண்டெஸ்ட் வந்து அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கண்டெஸ்ட்டோட இப்போது இந்த கண்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா $200. ஸோ இன்னும் 6 days இருக்குது, 23 hours இருக்குது. 21 என்ட்ரிஸ் வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்துருவாங்க. இது நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இந்த நேமிங் கண்டெஸ்ட் வந்து எதுக்காக அந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் ஸ்டேட்டஸ், எவ்வளோ என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ எவ்வளோ ஆக்டிவில் இருக்குது, அந்த மாதிரி எவ்வளோ பார்ட்டிசிபெண்ட்ஸ் இதில் இருக்காங்க, அந்த மாதிரி. இந்த கண்டெஸ்ட்டோட ஹோல்டர் யார் அப்படின்னா இந்த நேம் இப்போ விக்கி ED02 அப்படின்றவங்க தான். ஸோ இவங்க வந்து யூஎஸ்லேருந்து இந்த கண்டெஸ்ட் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க August 1 தான் வந்து மெம்பர் ஆகிருக்காங்க. ஸோ இதில் வந்து டெய்லி நிறைய கண்டெஸ்ட் வருது. நீங்கள் வந்து ஒரு கண்டெஸ்ட்லேயுமே நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் நல்ல ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடியா வந்து சப்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் கிடைக்கும். நீங்கள் ஐடியா கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களோட இப்போ இந்த கண்டெஸ்ட் ஹோல்டர் இருக்கார் இல்லையா, ஸோ அவங்களோட இப்போ இந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணால் அவங்களோட ப்ரொஃபைல் போகும். ஸோ அவங்களோட நேட்டிவ் எங்கே, ஸோ அந்த மாதிரி அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான அவங்க கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இதில் வந்து நம்ம 3 டைப் ஆஃப் கண்டெஸ்ட் வருது. ஸோ அந்த 3 டைப் ஆஃப் மணி ஏர்னிங் பற்றி பார்த்தோம். ஒன்று லோகோ கண்டெஸ்ட்டு, இன்னொன்று வந்து இந்த நேமிங் கொடுக்குறது, பிஸ்னஸ் நேம் கொடுக்குறது, தேர்டு வந்து டேக்லைன் கொடுக்குறது. இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஐடியா மட்டும்தான் கொடுக்குறீங்க, எதுவுமே வந்து நீங்கள் இதில் ஒர்க் பண்ண போகிறதில்ல.
ஸோ அது தவிர இதில் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஏதாச்சும் டொமைன் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண டொமைன் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அது நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து லிஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக லிஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நல்ல வியூஸ் கிடைக்குது. மினிமம் ப்ரைஸ் நீங்கள் வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத ப்ரைஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து உங்களது அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 75% உங்களுக்கும் 25% அவங்களுக்கும் இந்த ஸ்குவாட் ஹெல்ப்க்கும் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ உங்களோட டொமைன் நேம் வந்து நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வேறு ஏதாவது ஒரு டொமைன் செல்லிங் வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, அதில் வந்து உங்கள் டொமைன் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸ், ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதில் லிஸ்டிங்க்கே வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இல்லை அப்படின்னா மெம்பர்ஷிப் ஆகணும். இப்போ கோடாடியில் மெம்பர்ஷிப் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு செல்லிங் பிளாட்ஃபார்ம்லேயும் வந்துட்டு நீங்கள் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட் இதில் ஃப்ரீயாக லிஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் டொமைன் நேம் வந்து ஃப்ரீயாக லிஸ்ட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு வந்து நிறைய வியூஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் டொமைன் வந்து யாராவது பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதில் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இதில் வந்து இந்த வெப்சைட் வந்து இன்டர்நேஷ்னல் வைடு எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இது வந்து ஒரு நேமிங் பிளாட்ஃபார்முக்காகவே மேக்ஸிமம் வந்து இந்த கண்டெஸ்ட் எல்லாமே வருது இதில். ஸோ அதனால அந்த நேம் ஓரியன்டாக இந்த டொமைன் நேம் இருக்கிறதால கம்பல்சரி வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறவங்களது வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் கண்டெஸ்ட்டில் வந்து நிறைய டொமைன் வந்து நீங்கள் ஐடியா கொடுக்குறீங்க இல்லையா, நேமிங் கண்டெஸ்ட்டில் நேமிங் ஐடியா கொடுக்குறீங்க இல்லையா, உங்களோட ஐடியா வந்து அந்த கண்டெஸ்ட் ஓனர் வந்து சூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஒரு என்ட்ரியும் வந்து இன்பில்ட்டாக ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் ஆகும்போது நீங்கள் வந்து எவ்வளோ கண்டெஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட்ஸ் வந்து வரும். இந்த ரேட்டிங் மாதிரி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ உங்களது 100 பாயிண்ட்ஸ் வந்து ரீச் ஆகும்போது நீங்கள் வந்து உங்களோட நேமிங் சஜஷன்லேருந்து ஏதாவது ஒரு டொமைனை வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். உங்ககிட்ட அந்த டொமைனே இல்லைனாலும் உங்களுக்காக இந்த squadhelp.com வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணி அந்த டொமைனை பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து உங்களுக்காக அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க. அது யாராவது பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டில் வந்து அவங்க 75% எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து 25% கொடுப்பாங்க. நேமிங் ஐடியா மட்டும் உங்களுது, அவங்களே பர்ச்சேஸ் பண்ணி அவங்களே லிஸ்ட் பண்ணி அவங்களே சேல் பண்ணிவிட்டு அந்த ஐடியாக்காக உங்களுக்கு 25% கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து சேல் ஆகுது. உங்கள்கிட்ட டொமைன் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் சேல் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து நேமிங் ஐடியாஸ், அப்புறம் லோகோ ஐடியாஸ், டேக்லைன் அந்த மாதிரி கொடுத்தும் வந்துட்டு நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வெப்சைட்டு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து இதில் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு நாளும் வந்து புது கண்டெஸ்ட் நிறைய வருது. புது மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி அவங்க கண்டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ வந்து நிறைய கண்டெஸ்ட் வருது. ரியல் வே தான். ஸோ பேபாலில் தான் பேமெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து உங்கள் பேபால் இமெயில் ஐடி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே உடனே வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.